தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை மூடல் விவகாரத்தில் வேதாந்தா நிறுவனத்தின் மேல்முறையீட்டு மனு இறுதி விசாரணையை வரும் 20ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தது உச்சநீதிமன்றம். இது பற்றின கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் வெங்கடேஷ் இணைகிறார். வணக்கம் வெங்கடேஷ், இந்த வழக்கின் முழு விவரங்கள் என்ன? ஸ்டெர்லைட் ஆலை மூடலுக்கு எதிராக வேதாந்தா நிறுவனம் தாக்கல் செய்த மனு மீதான இறுதி விசாரணை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டி.ஒய். சந்திரசூட் தலைமையிலான அமர்வு முன் நேற்று தொடங்கியது. இன்று இந்த வழக்கு விசாரணை நடைபெறுவதாக பெருத்த எதிர்பார்ப்பு நிலவிய போது இன்று பிற்பகல் விசாரணை தொடங்கியவுடன் நேற்று உச்சநீதிமன்றம் கடுமையான கட்டுப்பாடுகளுடன் ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் இயக்குவது குறித்த ஆய்வை மேற்கொள்ள ஒரு நிபுணர் குழுவை அமைக்கலாம் என்ற ஒரு யோசனையை உச்சநீதிமன்றம் தெரிவித்திருந்தது. அந்த நிபுணர் குழுவில் நீரி, ஐஐடி, தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம், மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் ஆகிய பிரதிநிதிகளும் தேசிய அளவில் புகழ்பெற்ற 3 சுற்றுச்சூழல் நிபுணர்களும் இடம்பெறுவார்கள் என்றும் தெரிவித்திருந்தது. மேலும் தற்போதுள்ள இடத்தில் அந்த காப்பர் தொழிற்சாலை அமைந்திருப்பது சரி என்றால் அந்த காப்பர் ஆலை இயக்குவதற்கான தேவையான கட்டுப்பாடுகள் எவை, கடந்த காலங்களில் ஏதேனும் சுற்றுச்சூழல் விதிகள் மீறப்பட்டுள்ளன, அவ்வாறு மீறப்பட்டிருந்தால் அதற்கான அபராத தொகை எவ்வளவு விதிக்க வேண்டும் என்ற விஷயங்களை அந்த நிபுணர் குழு 1 மாதத்துக்குள் முடிவு செய்து உச்சநீதிமன்றத்திற்கு தெரிவிக்கும் என்ற ஒரு யோசனையை நேற்றே உச்சநீதிமன்றம் தெரிவித்திருந்தது. இந்த யோசனையை வேதாந்தா நிறுவனம் ஏற்றாலும் தமிழ்நாடு அரசின் சார்பில் இந்த யோசனைக்கு சற்றே மறுப்பு தெரிவித்து இது தொடர்பாக ஆலோசித்து கருத்து தெரிவிப்பதாக இன்று தெரிவித்திருந்த சூழலில் இது தொடர்பாக அதிகாரிகளிடம் பேசினோம். மேலும் சில ஆலோசனை மேற்கொள்ள அவகாசம் தேவை என்ற ஒரு கருத்து தமிழ்நாடு அரசின் சார்பில் முன்வைக்கப்பட்டது. இருப்பினும் உச்சநீதிமன்றம் வேறொரு வழக்கை இன்று விசாரிக்க உள்ளதால் இந்த வழக்கை இன்று விசாரிக்க முடியாமல் போய்விட்டது. இதனால் வரும் செவ்வாய்க்கிழமை இந்த விசாரணையை வைத்துக் கொள்ளலாம் என தெரிவித்து இந்த வேதாந்தா நிறுவனத்தின் மேல்முறையீடு மனு மீதான விசாரணையை தள்ளி வைத்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி வெங்கடேஷன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.